இந்த நாம பார மண்ணை வச்சு நம்முடைய உணவு தாயினுடைய உணர்வு நமக்கு தந்தையின் உணவு உண்டு. அது ஜெயிச்ச அப்படின்னா அந்த உணர்வை எடுத்துக்கிறோம். அப்ப உணர்வு எடுக்கும்போது நம்ம அம்மா அப்பா நோயோட வளர்ந்துருந்தாலும் இதோட இன்னொரு நோயின் உணர்வுப்பட்ட இதை எடுத்து வச்சுருவார். இது ரெண்டும் இணைப்பாங்க. மண்ணில் இந்த அதுல காண்டப்புறம் இருக்கு, இந்த வெளியே பறப்பாங்க, வீட்டு வாசப்படியில தூக்கிட்டு போறாங்க. அடுத்தாப்படி நம்ம போவோம், அம்மா அப்பா நினைப்போம், அவன் எந்தெந்த வினையை எடுத்தானோ நமக்கு அந்த நோயா உருவாக்கும். இப்படிதான் செய்வனே தோஷம் எல்லாம் இருக்குதான் வரும். இப்போ ஒரு மனிதன் ஒரு நோயாளியா இருக்கிறான், கூர்ந்து கவனிச்சு உதவி செய்யறோம். அந்த வேதனை உணவு எந்த மனிதன் நல்ல மனிதன் எடுத்து வச்சாலும் இந்த நோயாளி இறந்த இருப்பாடு அந்த நோயின் உணவு எந்த மனித உணவு இறந்த பிறகு உணவுக்குள்ள வர்ற மாதிரிதான் இதெல்லாம். ஆகவே உணவின் இயக்கங்கள் மான் எப்படி புலியின் உணவுக்கு புலியா பிறந்ததோ மனிதனானத்தின் வேதனை என்று வலுகொண்டது. அந்த விஷயத்தின் தன்மை பெற்றால் இந்நிலையதான் அடையும். இதிலெல்லாம் மீள வேண்டும் என்பதற்குத்தான் தண்ணீர் தான் கண்கொணர்ந்த அவசியம். தான் மனைவி கணவன் மனைவி எப்படி நீங்கள் சக்தி பெற வேண்டும், இந்த உடலை விட்டு சென்றால் நீங்கள் எப்படி பறவையில்லா நிலைகள் அடைய வேண்டும். ஆக உங்களுடைய மூதாதையருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடல்கள் எது, எவ்வாறு நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்குத்தான் தெளிவாக காட்டப்பட்டது. யாராவது சொன்னா சாமி சொல்றாரு, அவர் மகான் செய்திருக்கிறார், நம்மளால முடியுமா? இப்படி ராகத்தை சோகக்கீடமாக மாற்றிக்கொண்டோம். ஆக நாம் அன்னகண்டு வாங்குவோம். இனி பறவையில்லா நிலையை அடைய வேண்டும் என்று ஊக்கத்துடன் செய்தால் இந்த உணவின் தன்மை கொண்டு கேட்டு வந்தால் அவர்களை பறவையில்லா நிலை அடையலாம். ஆக சப்த விஷயம் மண்டலத்தோடு இணைக்கலாம். அந்த சப்த விஷயம் என்று ஒன்றும்போது ஓடி உணர்வுகள் ஒவ்வொரு நாளை எண்ணி உடனே அதை இயக்கத்தடம் உங்களை காக்கலாம். முதல்ல அவர்கள் மனிதனாக பிறந்தார்கள், நம்மை மனிதனாக உருவாக்கினால் நாம் தேலா பாம்பா இருந்தோம். அவங்களை காப்பாற்ற பாம்பையும் தேவையை அழித்தார்கள். ஆக இதை போல கொசுஜிகளை நோய்கள் கொண்டார்கள். அந்த உயிர் அவங்க உடலுக்கு போச்சு. அவங்க உணர்வின் தன்மை எடுத்து அந்த உயிர் அந்த உணர்வின் தன்மை வளர்த்தது. பின் நாம் அதில் கருவுற்று நாம் இன்னைக்கு மனிதனாக உருவாக்கி, ஆனால் அது உடலுக்கு ஒழுங்கிருந்தோம். அந்த உணர்வை வளர்த்த பின் நம்மை மனிதனாக உருவாக்கினார். அப்ப அதை தாயாக இருந்தோம். நீண்டி ஈயாக கொசுவா இருக்கும்போது அது தாய் வேறு. நாம் இந்த உடலுக்குள் அந்த உணர்வின் தன்மை நாம் ஈன்ற பின் இது தாயாக இருந்தோம். ஆக இதை போன்று நாம் பெற்ற அந்த தாய் வந்தது நமக்கு மனிதனாக உருவாக்கினதாரு. கொசுவா இருந்ததா கொண்டார்கள், ஈயா இருந்ததை கொண்டார்கள், தேளா இருந்ததை கொண்டார்கள், வண்டா இருந்ததை கொண்டார்கள், கல்வியை கொண்டார்கள், கொடைக்காக கொண்டார்கள், நண்டுகளை கொண்டார்கள். இவையெல்லாம் உடலுக்கு இருக்கு. இந்த உணர்வை எடுத்து வளர்த்தது பின் நாம் அந்த உணர்வினை எடுத்து கரு இந்த உயிரை மிசி அவர் உடல் போன இந்த உணர்வை எடுத்து அது வளர்த்தது. ஆனால் வாழ்ந்த பின் இந்த உணவின் தன்மை உருவாக்கிய பின் நம்மளை மனிதனாக உருவாக கொடுத்தது யார்? நம்ம தாய் தந்தை தான். அதை மறந்துட்டோம்னா கடவுளை உங்க உயிரினங்களை மறந்து. ஆக எந்த உணவின் தன்மை அதை உருவாக்கி விடும். ஆக நம்மை காத்தலை உருவாக்கி அந்த தாய் தந்தை கடவுளாக மதித்து பழக வேண்டும். தாய் கடவுளை எடுக்கப்படும் போது நாம் தேளாக பாம்பாக இருந்தாலும் உயர்ந்த குணங்களை எடுத்து உணவின் தன்மை அதுக்குள் எடுக்கப்படும் போது அதன் உணர்வை நாம் கவர்ந்து மனிதனாக ரூபத்தை கொடுத்தது நம்ம உயிர். அதுவும் கடவுளே. ஒன்றில்லாத ஒன்றில்லை. இது உணர்ச்சியது நமது சாஸ்திரங்கள் தெளிவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதனை நாம் தெளிவாக்கி ஏனென்றால் இவ்வளவு சீக்கிரமா அவங்க எல்லாமே சுருக்கமா கொண்டாடுறோம்னா இந்த 2000க்கும் எப்போதுக்கும் சொல்ல முடியும். உலகம் விஷத்தன்மையா பரவப்படும் போது மனிதனுக்கு மனிதன் அசுரத்தனங்களாக தாக்கிக் கொள்ளும் உணர்வு உலக ரீதியிலே பிறக்கின்றது. அணு ஆயுதங்களாலும் விஷத்தன்மைகளாலும் இதுகளும் பரவப்போகும் அளவு வரைந்து தன்னிச்சையாக எடுக்கப் போகின்றது. அப்போது நாம் இந்த உணர்வின் எதிர்கொண்டால் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதை பெற நீங்கள் தகுதி பெற வேண்டும் என்பதற்குத்தான் மனுக்கடைக்கு பேசுவது. அந்த தகுதி பெற்றுவிட்டால் உங்கள் எண்ணம் மரணமில்லா பருவாலையை அழைத்துச் செல்லும். அந்த நிலையை பெற வேண்டும் என்று உங்கள் உயிரை கடவுளாக மதித்து, உங்கள் உடலை கோயிலாக மதித்து, உங்களுடைய நற்குணங்களை தெய்வமாக மதித்து அதை அந்த உணர்வை நான் பெற வேண்டும், அவரை பெற வேண்டும், அந்த உயர்ந்த சக்தி வளர வேண்டும், அந்த மனத்தை நாம் நுகர வேண்டும் என்ற குரு காட்டிய நிலைவுக்கு என்பதுதான் அவர் கொடுத்த ஆற்றல் உங்களிலே விளைய செய்து நாம் ஒரு நெல்லை பயிரிட்டால் அதை நாம் உணவாக உட்கொள்ளுங்கள். உயர்ந்த குணங்களை உங்களுக்கு உருவாக்கினால் அது மீண்டும் உங்களுடைய மூச்சலையை நான் நுகரப்படும் எனக்கு உயர்ந்த சக்தியை கொடுக்கின்றது. உங்களை வேதனைக்குள்ள உணர்வை உருவாக்கிவிட்டால் வேதனைக்குள்ள உணர்வு உங்களை எண்ணும் போதா எனக்கு வேதனை உருவாக்குவேன். ஆக எதை விதைக்கின்றனோ அதன் உணர்வை நமக்கு விளையும் என்று தெளிவாக காட்டியுள்ளார் நமது குரு. அதன்படி நாம் வளர்வதற்கு
இன்று காலையில் அந்த திருவ தியானத்தை எடுத்துச் சொல்லுகிற நோக்கமும் இதுதான். காரணம், இது விநாயகரை வைத்துள்ளார்கள். ஆதி மூலம் என்பது ஆதியில் உருவானது உயிர், அதன் நுகர்ந்தறிந்த அனைத்தும் வினையாகின்றது. ஆகவே இப்படி நாம் நுகர்ந்த உணவு பல கோடி சரி நுகர்ந்த வினைகள் இந்த வினைக்கு நாயகனாக மனிதனை உருவாக்கியுள்ளது. இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருப்பது உயிர். கணேசா என்று தன்னை வணங்கும்படி செய்தார். ஏனென்றால் யானை சரசு ஏன் போட்டார் என்று கேள்வி வரும். அங்கே தலையை யானை தலையை போட்டு வெளியே போட்டிருப்பார். யானை மிக வலிமை கொண்டது. தன் வாழ்க்கையில் தன்னைக்காட்டிலும் வலிமை கொண்ட உடல்களை பார்த்து சுவாசித்து அந்த வலிமை கணக்குள் சேருகின்றது. ஆக அந்த வலிமை சேரும்போது கணங்களுக்கு கைவழியாகின்றது. இந்த எளிமையான உடல் மறைகின்றது, வலிமையான உடல் விளைகின்றது. ஆகவே இங்கே வினையாக சேர்கின்றது. அந்த வினையின் தத்துவமாக தான் மனிதனாக உருவாக்கின்றது என்ற நிலையில் இப்படி பல கோடி வலிமையை கொண்டு நீ எல்லாவற்றையும் வென்றிடும் உணர்வு பெற்றும் கணங்களுக்கு கடிவழியாக எண்ணங்கள் எதனையுமே அடக்கி ஆட்சி வரியும் மலையும் எதனையும் உருவாக்கும் 6வது அறிவு பெற்றும் கார்த்திகேயா. ஆக பல கூடிய அறிவின் தன்மை கொண்டு இதுக்கியமே நன்மை என்று உணர்ந்த அறிவு வளர்ச்சியாகி மனிதனின் நிலைகள் இழப்பும் போது கார்த்திகேயா. தெரிந்திடும் தெரிந்திடும் அந்த உணர்வும் ஒன்றிடன் ஒன்று தெரிந்து உணவு ஒன்றின் தன்மை உருவாக்கும் நிலை பெற்றார். பிரம்மாவை சிறப்பிடித்தார். ஆகவே சூரியன் தனக்கு எடுக்கும் உணர்வுகள் ஒன்றுடன் ஒன்று கலக்கப்படும்போது உருவருகின்றது பரபிரம்மம். ஆனால் மனிதனோ தான் சிந்தித்து உணர்வின் தன்மை தனக்கு உருவாக்கப்படும்போது பிரம்மம். நாம் எண்ணின் உயிரின் தன்மை இணைக்கப்படும்போது அதை உணர்வாக உருவாக்க வேண்டும். வேதனை என்ற நிலைகள் நகர்ந்தால் வேதனை உருவாக்கும் உணர்வை நம் உயிர் உருவாக்க வேண்டும். வேதனை அகற்ற வேண்டும் என்று எண்ணி அந்த உணர்வின் தன்மை நமக்குள் நகர்ந்தால் வேதனை அகற்று அணுவாக விளைகின்றது. அதன் உணர்வின் தன்மை நாம் பிரம்மமாகி இந்த தீமையில் இருந்து விடுபடுகின்றோம். இதெல்லாம் தெளிவாக்கப்பட்டுள்ளது காவியங்களில். நான் ஏனென்றால் இது குரு இது தெளிவாக உணர்த்தினார் என்றால் உங்களுக்கு பதம் பதமாக பிரித்து காட்டுகின்றேன். இது உங்கள் வாழ்க்கைக்கு உதவும் என்று எண்ணுகின்றேன். உலகின் கழிவு நீங்கள் நினைவாக்கப்படும். உங்களை காக்க உங்கள் எண்ணம் உதவ வேண்டும். உங்களை காக்க உங்கள் எண்ணங்கள் உருவெற வேண்டும், அது வலுவெற வேண்டும் என்பதற்கு உபதேசிக்கின்றேன். ஏனென்றால் இன்று 2000 என்று எண்ணும்போது நாம் எப்படி இருப்போமோ என்னவாக இருப்போமோ என்ற நிலையில் இருக்கும். இந்த வேளையில் நாம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அருள்களை நமக்குள் கூட்டும்போது இந்த உடலை விட்டு அகன்றால் எப்போதுமே பேரிந்தவாள் மரணமில்லா சொல்வார்கள் என்ற நிலையில் அடைந்த அருள் மகிழ்ச்சியுடன் உடன் ஒன்றி வாழ்ந்திட வேண்டும். இன்றைய நிலைகள் நாளைய சரீரமாகின்றது. ஆகவே நாம் அருளின் உணர்வை நமக்குள் என்று எண்ணி எடுக்கும்போது அந்த அருளி சரீரமாக நாளை அது நடைபெறும். இன்று எனக்கு துன்பப்படுத்தான் என்று உணர்வு எடுத்துக்கொண்டால் இன்றைய செயல் நாளைய சரீரமாக துன்பத்தை உருவாக்கும் செயல் உணர்வு கொண்ட உடலாக மாற்றுவோம். இது போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்குத்தான் இப்படி ஆதி மூலம் என்ற நிலை உயிரை வைத்து மையமாக வைத்து ஆக யானையும் சரசை போட்டது. ஆக இந்த நிலையில் யானை மிக வலுவந்தது. ஆகவே ஒவ்வொரு சரீரத்திலும் சாசித்த உணர்வுகள் அந்த வலிவின் தனி கொண்டுதான் பரிணாம தனங்களுடைய கழிவுடியாக இயக்கியது. இப்படி எந்த குணத்தின் தன்மை அதிகமானதோ அதன் வலிமை கொண்டு அதை உருவாக்கிய நிலை கொண்டு வினையாகின்றது, வித்தாகின்றது. அந்த வித்தின் உணர்வின் தனி கொண்டு இன்று பரிணாம வளர்ச்சி வளர்ந்தோம். இப்போ பல கோடி சரீரங்கள் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடல் விநாயகா சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த மனித உருவை உருவாக்கியது யார்? நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்களை. ஆகவே கடவுளாக இருப்பதும் அதுவே. நம்முடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் தப்பிப்பது உணர்வுகள். அது உணர்வு உருவாக்கப்பட்டு நம்முடைய எண்ணமே கடவுளாக நின்று மனிதனாக உருவாக்கி என்ற நிலையை தெளிவாக்கப்படுகின்றது. நாம் எண்ணின் உயிர் ஈசனாக இருந்து உருவாக்குகின்றது. ஆக அது ஈசத்தத்துவம். அது உருவாக்கிய உணர்வு அது பிரம்மமாகின்றது. ஆனால் நாம் இந்த நிலையை தெளிவாக தெரிந்து கொண்ட பின் இந்த கணங்கடி கடிபதி கணபதி 6வது அறிவு தான் கார்த்திகேயன். இதன் வழிகளில் நாம் இந்த வாழ்க்கை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதைத்தான் மேற்க பார்க்க விநாயகர் வைத்து எது என்ன செய்கின்றது சமதரை வங்கிட்டு அது குடி கொள்கின்றது. அதுக்காக வேண்டி இன்று விநாயகர் பக்கம் வேப்ப மரத்தை வைத்திருப்பார். ஒரு மனிதனின் வாழ்க்கை கசந்த வாழ்க்கை வாழ்ந்து அவர் வெளியிடும் மூச்சுகளை நாம் நுகர்ந்தால் மூன்சீகாகணும். அந்த கசந்த வாழ்க்கை நுகர்ந்து அவருக்கு பரிபகாரம் செய்ய துணங்கும். அந்த உணர்வின் தன்னை நாம் நுகர்ந்தால் நல்ல குணத்துக்குள் ஊதிரிவிடும், நன்கு போட்டுவிடும். பின் நாம் கசந்த வாழ்க்கைக்கே அழைத்து செல்லும்.
ஆக அடிக்கடி இந்த வேதனை மலையை நுகர்ந்தால் அது கணங்களுக்கு அதிபதி ஆயிட்டால் இந்திய நிலையில் வேதனை என்ற விஷயத்தை அதிகரித்தால் பாம்பாக பிறப்போம், தேவாக பிறப்போம். விஷயத்தை அதிகமாயிட்டால் ஜீவனுக்கு மாற்றிக் கொண்ட வலிமை தட்டை நிலவிக் கொண்டு சீராக அந்த தட்டை இவர்களெல்லாம் விஷத்தின் தன்மை கொண்டுதான் கரைக்கின்றது. இதை போன்ற உணர்வுத்தான் மற்ற உயிரினங்களை நம்மை உருவாக்கிவிடும் என்பதை தெளிவாக்குவதற்காக தான் இங்கே அந்த சாஸ்திரப்படி தெளிவாக்கினார். ஆக நாம் எதை சுவாசிக்க வேண்டும்? இந்த பக்கம் அரச மரம், மனிதனின் வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தில் விளைந்ததை மஞ்சினை ஒடுக்கி உள்ளின் தன்னை ஒளியாக மாற்றும். அதான் அரசு. நாம் எத்தகைய கொள்கை நிலையை சுவாசித்தாலும் அருள் மகிழ்ச்சியினரை உட்செலுத்தினார் அதன் கீழ் அரசாக நின்று தீமைகளை அடக்கி நமக்கும் நல்வழி செய்யும், நல் செயல்களை செய்ய வைக்கும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் இங்கே அரசை வைத்தார். ஆக முன்னாடி ஒளி, யானை தலை. நாம் என்றால் ஒவ்வொரு கணத்தின் தன்னை வலிமை பெற்று வந்ததுதான் இப்படி வந்து. ஆனால் இந்த எண்ணங்கள் கணங்களுக்கு அறிவது கணபதி தான். அங்குச பாசவா நாம் எடுத்துக்கொண்ட அந்த கணங்களுக்கு அறிவியான 6வது அறிவின் தன்மை உண்டு கார்த்திகேயன். பிரம்மாவை சிறப்பிடித்தார். விநாயகர் முக கடவுள். ஆகவே மனிதனாக எப்போது பிறந்தமோ அந்த முழுமையான கடவுளின் பகுதி பெறக்கூடிய இந்த மனிதன் ஆணத்தின் எண்ணத்தால் உருவாக்கி ஒளியின் சரியும் ஆகிட்டால் உலகையும் உருவாக்கும் ஆற்றல் இந்த மனித உடலுக்கு தெரிகின்றது. இதை உருவாக்குவதற்குத்தான் நாம் எப்படி வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை நாம் தவறு செய்யவில்லை, தவறு செய்ய பார்க்காமல் இருக்க முடியவில்லை. பார்த்த உணர்வு நமக்கு விளைந்து விடுகின்றது, அதே தவறை நம்மளை உருவாக்குவது. தவறான உணர்வுகள் நமக்கு தோன்றுகின்றது, ஆக நல்ல அணுக்களை கொண்டுகின்றது, ஆக கடும் நோயாகவும் உருவாகின்றது. இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அல்லவா? அவன் கண்டு அந்த உணர்வன் அரசின் கண்ட உணர்வை அதை நினைவாக்கி நமக்குள் மனிதன் ஆற்றலை நாம் பருகி நமக்குள் தீமையை புகாத நிலையை பெறுவதற்காக அதை செய்தார். ஆகவே இதை நீர்நிலை இருக்கும் பக்கம் இதை வைத்தார். காலை 4 6 அல்லது 6 நாம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார். துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படுவது சூரியன், அதிலிருந்து வெளிவரும் சக்திகளை அது எடுத்து கவர்ந்து வருகின்றது. அப்போது நமது பூமி துருவ பகுதியில் இருக்கின்றது. அப்போ நாம் முதல்ல காலையில் உடல் அழுப்பை போக்குகின்றோம், துணி அழுப்பை போக்குகின்றோம். கரையேறி வந்தப்பின் விநாயகரை பார்த்தப்பின் இந்த உயிர் எத்தனை கோடி சரீரங்களை கலந்து இந்த மனிதனாக உருவாக்கி இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து உருவாக்கி உயிரை எண்ணி கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்ற உயிரை வணங்கும்படி செய்வார். அந்த உயிரை வணங்கி பின் என்ன எண்ணணும்? நாம் புல்லை தின்றேன், தலை பாம்புகளை தின்றேன், கனிகளை தின்றேன், இந்த மனிதனான பின் சுகமிக்க உணவை படைத்து சாப்பிடும் இந்த மனித உடலை பெற்றேன். இந்த உண்மையை உணர்ந்தான் அவசியம். ஆக விண்ணின் ஆற்றலை தனக்குள் பருகினான், நஞ்சை வென்றான், உணவினை ஒளியாக மாற்றினான், துருவ மகிழ்ச்சியானான், துருவ நட்சத்திரமாக. அந்த அறுவடை நான் பெற வேண்டும் என்ற நினைவினை கண் கொண்டு சிலையை பார்த்து உணர்வை இங்கு பதிவாக்கி மீண்டும் நினைவினை உயிருடன் ஒன்றி அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா, அவனிடம் வேண்ட வேண்டும். ஆக அந்த உணவின் தன்னை தனக்கு இந்த நினைவினை உடலுக்கு செலுத்துதல் வேண்டும். என் உடலில் ஜீவ ஆன்மா, ஜீவ அணுக்கள். ஜீவ ஆன்மா என்பது ஒருத்தர் கடும் நோயாள எழுந்திருப்பார், அவர் உற்று பார்த்து அந்த வேதனை நுகர்ந்திருப்பார். அந்த வேதனை வழிகள் அந்த உயிரான்மா நமக்கு வந்து ஜீவான்மா. அதே சமயத்தில் வேதனைப்பட்ட உணர்வு நுகர்ந்திருக்கிறது ஜீவானு. ஆக நமக்குள் அந்த ஜீவ அணுவாக அதன் தொடராக வருகின்றது. ஏன்னா அந்த அணுவின் தொடர் கொண்டுதான் இந்த ஜீவ ஆன்மா வந்தது. ஆகினால் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா, என் உடல் முழுவதும் பெற வேண்டும், என் உடலில் ஜீவ ஆன்மா பெற வேண்டும், ஜீவ அணுக்கள் பெற வேண்டும். உதாரணமாக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவாக்க வேண்டும். இந்த நண்பருக்கு உதவி செய்தார் என்று பதிவாக்கிக் கொண்டால் அமெரிக்காவில் இருக்கிறார் அவர் நண்பர். அந்த உதவி செய்வீங்க என்று எண்ணும்போது எனக்கு நல்ல மேல உதவி செய்தால் அமெரிக்காவில் நல்லா இருக்கட்டும் ஆகாசு. அப்ப அங்கு விக்கல் பாய்கின்றது. அப்ப அன்னைக்கு அவர் காரியமெல்லாம் வெற்றி. இன்னொருத்தர் கனடாவில் இருக்கிறார், 2 பேருக்கும் தக்கமாகி ஊருக்கு போயிட்டார். ஆக அந்த நண்பர் வந்து கேட்கிறார், துரோகி என் ஊர் தப்பிச்சு ஓடி போயிட்டான், எங்க போனாலும் உருப்பட மாட்டான். அந்த உடனே இந்த உணர்வு அவன் பேசி உணர்வு அவனோடு உங்க உடலுக்கு
நினைவு கண்ணுக்கு வரும். நினைவாற்றல் அங்கே சென்றதும் அங்க தாக்கப்பட்டு குறை ஓடுகின்றது. ஆனா சாப்பிட்டு வந்துட்டான். இங்க என்ன செய்யும்? இந்த அன்னக்குழாய்க்கு போறது போது மூச்சின் குழாயில் இங்கே பிரேக் போட்டு உள்ளுக்கு ஒரு சாதம் போனா போதும், நாளடில் அழுகு, சீக்கிரம் மரணம் அடைவார். ஆனா சாதாரண மனிதன் தான் உணர்வு செயலாற்றப்படும் போது என்ன வேலை செய்கிறது என்று பார்த்தோம். இதே போல கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அந்த பக்கம் குண்டெல்லாம் வெடி செய்யணும். ஐயோ கணவர் அங்கதானே இருக்கிறான்னு நினைச்சா போதும், அமெரிக்கான்னு சொன்னா போதும், இவர் எழுது நகர போயிடும், வேற நகரத்தில் வந்து. அப்ப மனைவி மேல் இந்த பாசத்தால் எண்ணினால் என்ன ஆகும்? இந்த உலகின் தன்மை ஆன பிற்பாடு அவர் எலக்ட்ரிக்ல வேலை செய்திருப்பாரு, ஆனா கார்ல ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. உயர வீட்டு கணவருக்கு என்ன ஆச்சோ இந்த பாசத்தை உணர்வானா சிந்திக்கும் தன்மை எங்க ஆக்ஷன்? இது அன்பால் வரக்கூடிய. அப்ப இதெல்லாம் நாம் எப்படி வாழ்க்கையில் நம்ம எரியாம தவறு நல்ல இதான் எண்ணுகின்றோம். இங்கே தவறுகள் நிகழ்ந்து விடுகின்றோம். இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் மீள வேண்டும். ஆக அன்பின் நிலையை கொண்டு வளர்ந்தாலும் அந்த அன்பால் எத்தனையோ தீவினைகள் வருகின்றது. ரொம்ப சந்தோஷமா இருந்து பாருங்க, கோபமா இருந்து பாருங்க, முன்னாடி இருக்கிற பள்ளம் தெரியாது. கோபமா இருந்தாலும் அது தெரியாது, சந்தோஷமா இருந்தாலும் பள்ளம் தெரியாது. சந்தோஷத்தில் நினைவு எங்க இருக்கு? இந்த பள்ளத்துக்கு தெரியாம காலை வச்சிடும், கீழே கொண்டு போயிட்டு. எத்தனை பேர் எத்தனை விதமா எடுத்துக்கிறீங்களோ தெரியல. நிறைய பேர் அவங்க சொத்துக்கும் சொத்துக்கும் தான் ஆசைப்பட்டாங்க. எனக்கு இதுதான் சொன்னார், இவன் ஐயா சொத்து கிடைக்கும்தான் என்ன சொன்னா. அப்போ அவர் திருப்பி சொல்றார், தெலுங்குராஜன் கூப்பிடுவார். போற நீ வெங்கடாஜல வரைய தோஷ பண்ணிக்கிறான், நிறைய சொத்து கிடைக்கிறார். நான் தெரியாமோ எனக்கு என்னை காப்பாற்றுறது ஞானம் வேணும். ஞானவானும் முருகனை சொல்லியிருக்கிறான், எனக்கு அவன் முருகன் தான் எனக்கு வேணும். அவன் ஆண்டி பேட உனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டான்டா. அவன் சொத்தை கேட்டுட்டாங்க. யாரு? அவனை பிடிச்சிட்டேன்னா வேண்டியது கிடைக்குண்டாங்க. இப்படியெல்லாம் எனக்கு சிக்கலான நிலைகளை சொல்லித்தவர். ஆக 6வது அறிவு ஞானம். தன் வாழ்க்கை நிலையில் மெய்மொழி உருவாக்கும் தன்மை உண்டு. ஏற்கனவே இவர் சொல்லியிருக்கார். அதை கேள்வியில் போட்டு என்னை மடக்கி இந்த ஆசையை இந்த உடலிச்சைக்கு கேட்கிறேன்னா அவர் ஞானத்துக்கு என்னுடைய எண்ணங்கள் சொல்கிறாங்க. இப்படி பல பரிசு வரும். அப்ப நான் என்ன செய்யறது? எனக்கு முருகன் தான் வேணுங்க, இல்ல வெங்கடாஜலி வச்சுக்கிட்டாங்க. நீ ரொம்ப கஷ்டப்படுவாங்க, குரு வரைக்கும் எனக்கு கஷ்டம் வராது. இப்படி 2 பேருக்கும் நான் அடிக்கடி வாக்கணும். பைத்தியத்தமா தான் பேசுவார். ஆனா அதுக்குள்ள அத்தனை பொருள் குறுகிய காலத்துக்குள்ளே இந்த மாதிரி உருவாக்குவார். ஆகையால இப்ப நாம் இதெல்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே இப்ப அருள் மகிழ்ச்சி உணவை நான் பெறணும். உடல் அழுத்து போக்குறோம், நான்மால் இருக்கிற அழுத்து போச்சு பழகணும். அதுக்காக காலையில 5 மணிக்கெல்லாம் 4 இருந்து 6 வரையில வருது. அதுக்குள்ளுக்கு நாம குளிச்சுட்டு அந்த மகிழ்ச்சி எண்ணி போகணும். அந்த மகிழ்ச்சி அசத்து பெறதுக்கு இவ்வளவு நேரம் அவங்களுக்கு போதிச்சு. குருநாதர் அப்படிதான் கொடுத்து அதை எடுக்க சொன்னாரு. உங்களுக்குள்ள கொடுத்துருக்கிறேன். எத்தனை பேர் காலையில் எழுந்து துருவ மகிழ்ச்சி அசத்து பெற நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கிடைக்குது. இல்ல சாமி நல்லா சொன்னாரு, என்ன விட்டு வீட்டு வாங்கினா போறோம், ஆசீர்வாதம் நானே எனக்கு சொத்து வரும், யோகம் வரும், நோயெல்லாம் போகும். இப்படி இந்த ஆசையில் இருந்தா இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்காது. இந்த உடல் இருக்கிறது இருக்கும். இந்த உடல்ல ஆசை கூடிட்டு போகும். கிடைக்கலைன்னா வேலை என்ற விஷயம் வரும். அந்த நல்ல குணத்தையும் காக்காத அழிச்சிட்டு போயிடும். இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய நிலை. ஆகவே இதையெல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்? நீங்க படுக்கையில் இருந்தாலும் சரி, ஈஸ்வரான உங்க உயிரை வேண்டும். அம்மா அப்பா எல்லாம் செய்யணும்னு அவங்களால உருவாக்கப்பட்டவங்க. அவங்களை எண்ணும், அவங்களை எண்ணிட்டு உயிரை வேண்டிட்டு அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தியை நான் பெறணும். என் உடல் முழுதும் படரணும். என் ஜீவான்மா ஜீவானுக்கை பெறணும். இந்த நினைவே உடலுக்கு ஒரு செலுத்தம். எப்படி அமெரிக்காவில் இருக்கிறவங்க நாம் நினைச்ச உடனே விக்கலாகுதோ, இதே மாதிரி உணர்வு ஒரு தடவை பழகிட்டோம்னா அந்த அருள்கின்ற உடனே நேரடியாகவே நம்ம நல்ல அனுபவத்துக்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்கலாம். நான் இவ்வளவு எளிதாகவும் சொல்லிக் கொடுக்குறேன். எத்தனை பேர் எடுக்கிறாங்களோ தெரியல. எல்லாரும் பெற வேணுங்கிற ஆசையில தான் சொல்றேன். எத்தனையோ சிரமப்பட்டேன். அதுக்கப்புறம் இதை நான் விளைய வச்சேன். அதுல ஞான யுத்தம் உங்கள்கிட்ட விளைய வைக்கிறேன். நீங்க இப்படி பெற்றீங்கன்னா உங்க எண்ணம் உங்களை காக்கும்ங்கிறத சொல்றேன். உங்க எண்ணம் எதுவாக இருக்கணும், ஒன்னும் அருஞானத்தை பெறக்கூடிய எண்ணமாக இருக்க வேணும். அதை நீங்க வளர்க்கணுங்கிறதுக்காக நான் உபதேசம் கொடுக்குறேன்.
அதனால காலையில் எந்திரிச்சோடனே இதை எடுங்க. கல்யாணம் ஆகியிருந்தா அந்த மனுஷன் சக்தி என் மனைவிக்கு கிடைக்கணும், அந்த அழுவரை அது பெற வேணும், அது உயர்ந்த ஞானம் பெறணும், அது பார்வை சொல்லும் எனக்கு இணைந்து இணைக்கும், என்னை உயர்ந்த சக்தியா மாற்றணும் அப்படின்னு மனைவி மனைவி என்ன செய்யணும்? அந்த மகிழ்ச்சியான சக்தி நான் பெறணும், என் உடல் முழுவதும் பெறணும், என் ஜீவாத்மா பெறணும், என் கணவருக்கு அந்த உயர்ந்த நிலை கிடைக்கணும், ஒரு பார்வை என்றென்றுமே என்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லணும் அப்படின்னு என்ன. காலையில கணவனும் மனைவி என்ன. அடுத்து 2 பேரும் என்ன செய்றீங்க? உங்க வீட்டுக்கு வந்தா மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சுன்னா இங்க மருமக, இங்க மாப்பிள்ளை மாமனார் வீட்டுக்கு போனா அங்க மருமக, ஆக இணைக்கே தான் கொடுக்குறாங்க. ஆக 2 பேரும் என்ன செய்யணும்? அவங்க வளர்த்து நம்ம மனைவி கொடுத்தாங்க, அவங்க கடவுள் ஆகணும். ஆக இவங்க என்ன செய்ய, என் கணவனுக்கு மாமனார் மாமியார் கடவுள் ஆனார், உருவாக்கினார். எந்த அப்படி என் அன்னதண்டை, அதாவது அந்த மகிழ்ச்சியின் சக்தி என் அன்னதண்டை பெற வேண்டும், அவர் உடல் முழுவதும் தொடர வேண்டும், எனக்காகப்பட்ட துன்பங்கள் நீங்க வேண்டும், அருள் மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும், மலரைப்போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், அவர்கள் என்றென்றும் எங்களுக்கு அந்த அருணாசி கொடுக்க வேண்டும். இவை என்னன்னு காலையில கணவன் மனைவி என்னணும், கடைசியில் இப்படி என்ன. அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யறோம்? நம்ம தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, அவங்க கொலை வழியில் தான் நாம் வந்தோம், எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதெய்வமான அந்த உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வை கரைந்து பேரிந்து பெருவாழ்வு வாழணும், பெருவீடு என்ற நிலையை அடையணும். அந்த அருள்மொழி எங்களுக்கு அந்த குல வழி எங்களுக்கு என்றென்றும் அருள்மொழி படர செய்யணும், அவங்கள வில்லுகளை கரைக்கணும். அந்த குடும்பத்தை சார்ந்தவனா கொண்டு போகணும். ஒரு மரம் வளர்ந்ததுன்னா விழுது சரியா இருந்தா மரம் விளையும் வித்து விடுவார். மரம் விழுது பட்டு போனா என்ன பண்ணும்? நாமெல்லாம் பேரண்ட் ஆட்டி எல்லாம் விழுது. இது சீராக இல்லாதபடி அந்த கொலை வழியில் நம்ம எண்ணாம விட்டால் என்ன செய்யும்? பட்டு போகும். இதோட சரி, அதை நாம் வளர்க்க வேண்டும். ஆகவேதான் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் கொலையுமான அந்த உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து ஒன்பெரும் அறிவு நிலைக்கு என்றும் பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று வாழ்ந்து வாழ்ந்திட வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நாம சண்டை போட்டவங்க, வேதனைப்பட்டவங்க, சங்கடப்பட்டவங்க எல்லாம் நமக்கு நம்ம புரிஞ்சு இல்லை. அந்த அணு இருக்கும். சாப்பாடு வேணும்னா சண்டை போட்டவங்க நினைவு நமக்கு பாய்ப்பு இழந்திருப்பாங்க. அந்த இளைஞதான் அவங்களுக்கு நம்மகிட்ட இளைஞர் அனுபவம் விளைவு. ஒருத்தன் ஆக்ஷன் ஆயிருப்பான், உடனே நசுங்கி செத்துருப்பான். அந்த உணர்வான அணு விளைஞ்சிரும். நம்ம உடல்ல அழுகிய சரீரமா உண்டாக்கும், பிபி உண்டாக்கும், கேன்சரா உண்டாக்கும். இதே போல விஷய அணுக்கள் நமக்கு உருவாக்கும். இதை போன்ற நிலைகளை மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த திரு மகிழ்ச்சியின் சக்தி நான் பார்ப்போர் உடல்கள் எல்லாம் படர வேண்டும், அவன் குடும்பம் எல்லாம் படர வேண்டும், அவன் குடும்பம் எல்லாம் நலமா இருக்க வேண்டும். நான் பார்ப்போர் குடும்பங்கள் அவ்வளி பெற வேண்டும், என்னை பார்ப்போர் குடும்பம் எல்லாம் நல்லது. நாம் பார்க்காமல் இருக்க முடியாது, கேட்காமல் இருக்க முடியாது. ஆகவே அவர்கள் எல்லாம் நமக்கும் உண்டு. அப்ப அந்த அருள்வழி படர வேண்டும் என்று இங்கே செலுத்த வேண்டும், இதை அடைக்க வேண்டும். ஆக இல்லை என்றார் அவர் வேதனைப்படுத்தவுடன் நினைக்கும் போது வேதனை உருவாக்க அணு நமக்கு விளையும். இதை போன்ற நிலைகளை நான் ஆத்ம சித்தி என்று காலையில் எழுந்த உடனே அந்த விநாயகரை தொழுது தன்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிற உடல் அழுக்கை எப்படி போக்குறோமோ இந்த ஆன்மாவை அருள்வழி கொண்டு தூய்மைப்படுத்த வேண்டும். நம் உடலுக்குள் உண்டான அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும். இதுதான் சாஸ்திரங்கள் கூடிய நிலை. நம்ம என்னவோ நினைக்கிறோம், யானைத்தலையை போட்டு சுண்டல் எங்க போட்டு வேப்ப மரத்தை வைத்தாலும் வேப்ப மரத்தை சுற்றி வந்து எனக்கு பிள்ளை கிடைக்கும், வேப்ப மரத்தை சுற்றிட்டு வந்து எண்ணெய் ஊற்றி எனக்கு தொழிலை நடத்துவான், கனவாமம் செய்தா எனக்கு அவன் வச்சு கொடுப்பான், அடுத்த செய்தான் கொடுப்பான்னு நம்மளை நாம ஏமாற்றிக்கிறோம். நாம யாரும் உணர்த்துறது இந்த பிள்ளையா யாரும் அதை சிந்திக்கிறது. சொன்னப்ப யார் கேட்க போறாங்க? நல்லாதான் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் சொல்றாரு, விநாயகர் கோயில் போக வேண்டாம் சொல்றாரா? அங்கதான் தெளிவாக்கப்பட்டது. நீ விநாயகர் வணங்காமல் ஆலயத்துக்கு போனால் பலன் ஏதும் இல்லை. இவ்வழியில் நாம் பழகிட்டா கோயிலுக்கு முன்னாடி என்ன இருக்கு? விநாயகர். நாம் எப்படி வணங்கணும்? நாம் பல கோடி சரீரத்தை சேர்த்துக் கொண்டு அந்த விநாயகருக்குள்ள நாயகனான இந்த உடலை அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் பொருளும் என் ஜீவாத்மா பெற வேண்டும்.
நான் பார்ப்பதற்கெல்லாம் அந்த மகேஷ் நான் சக்தி பெற வேண்டும், நான் குடும்பம்லாம் நலமா இருக்க வந்து நான் தொழில் செய்கிற இடங்கள்லாம் அந்த சக்தி பெறணும், என் சொல்லி கேட்ப வாழ்வில் நல்ல வேணும், நான் பிறகு என்னை பார்ப்பவர்களுடைய நல்லதெல்லாம் நான் நிலை பெறணும். இது வினையாக்க வேண்டும். உயர்ந்த குணங்களை கணங்களை பெறுகிறார். அப்ப நான் கோயிலுக்குள்ள போறோம். கோயிலுக்குள்ள போனா எப்படி சாமி கும்பிடுறது? சாமி கிரீடம் தேவையா? தங்க நகை தேவையா? எல்லாம் ஏன் போட்டுக்கிறாங்க? சாமிக்கு அங்க பழம் வச்சிருக்காங்க, கல்லு சாப்பிடுதா? இல்லையே. வாழைப்பழத்தை சாப்பிடுதா? இல்லையே. ஏன் வைக்கிறாங்க? அதையாவது நாம புரிஞ்சுக்கணும் இல்லை. அப்ப அங்க இருக்கிறவங்க கோயிலை வச்சு செஞ்சு அந்த உடலுக்குள்ள அந்த நல்ல குணங்கள் உண்டு. அவங்க ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு ஆலயத்தை கட்டாங்க. ஆக உடல் சுகமாகுது, இந்த உடலே கோயில் ஆகின்றது, உயிரை ஈசன் ஆகின்றது, கண்ணியை கண்ணன் ஆகின்றது என்ற நிலையை நிலைப்படுத்தி காட்டுகின்றார். அப்ப நாம எதை எண்ணணும்? அந்த தூரத்தை காட்ட போகும்போது அந்த பொருள் எல்லாம் தெரியும். நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையில் இன்னைக்கு ஒருத்த மேல நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கிறோம். அவன் தப்பு பண்ணாலும் கூட என்ன செய்யுது? நல்லவனாய்தான் தப்பு பண்ண மாட்டான்னு சொல்றோம். ஆனால் அதே சமயத்துல ஒரு குழந்தை வீட்டுல 2 குழந்தை இருக்கிறான்னு வச்சு ஒருத்த மேல பிரியமா இருக்கிறாங்க. அவன் என்ன செய்யணும்? வெளியில போய் தப்பு பண்ணிட்டு வந்தானா பாருங்க, அவங்க பையன் இந்த மாதிரி யார் செய்யும், யார் தப்பு இருந்தான் நீங்க அவனை சொன்னாலும் பரவாயில்ல, இவன் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். இவன் மேல பிரியமா இருக்கும், தப்பு பண்ண மாட்டான். ஆனா பிரியமில்லாத நன்மை செய்யிட்டு வந்தான் யாருங்க அவங்க பிள்ளைய? ஆமா ஐயா, எதுக்கு, ஏன் ஐயா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நீங்க மகாராசம் சன்ன நேரத்தில் எனக்கு உதவி செய்தாங்க, என்னை காப்பாத்தினாங்க. அப்படியா? நாளைக்கு ஏதாவது இதை வச்சுட்டு வந்து சொல்லிடாதீங்க அப்படின்னு இந்த குணத்துக்கு தக்கவாறு நம்ம கேள்வி கேட்போம். அப்ப என்ன செய்வோம்? நாம் புரிந்திருந்தால், அவன் மேல வெறுப்பு இருந்தால், வெறுப்பின்றாங்க நல்லவனை வெறுப்பாக பேசியிருந்தோம், கெட்டவனே பாசம் இருந்தால் கெட்டவே நான் ஏற்றுப்போம். அதுக்குத்தான் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி வேண்டும். ஒருத்தர் சொல்றாங்கன்னா ஏன் சிந்தனை வேண்டும், அவனை திருத்தும் ஞானம் வேண்டும், திருத்தக்கூடிய நிலை வந்து அங்கு வளர்ச்சி காட்டுவது. அந்த உணர்வின் தன்மை தனக்குள் மீது அறிவின் அறிவாக நமக்குள் வர வேண்டும் என்பதற்குத்தான் விலக காட்டுறது. நாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெறணும், குடும்பமெல்லாம் நல்லா இருக்கணும். இது என்ன? எத்தனை பேர் நீங்க கோயிலுக்கு கும்பிடுறீங்க? சொல்லுவாங்க, நான் அப்படிதான் கும்பிடுவேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்ப கேட்டோம்னா கேட்டு நான் அப்படிதான் கும்பிடுவேன்னு சொல்லுவாங்க. 2வது, அந்த சிலையை கல்லுதான் அது உருவாக்கி குணங்களை சித்தரிச்சிருக்கிறார். இந்த தெய்வம் என்னென்ன செய்யும்? அப்ப இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. என் உடல் முழுவதும் படர் விளங்கும் இந்த தெய்வ நிலை பெற வேண்டும் ஈஸ்வரா. இந்த ஆலயம் வருவதெல்லாம் இந்த தெய்வ குணமும் தெய்வ நிலை பெறணும், என் குடும்பமெல்லாம் நல்லா இருக்கணும். நான் தொழில் செய்யும் இடங்கள்லாம் இந்த தெய்வ குணமும் தெய்வ நிலை பெறணும், அந்த தொழிலெல்லாம் நல்லா வளர்ச்சி அடையணும். எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி கோயிலுக்கு கும்பிடுறோம்? இதெல்லாம் கோயில் நம்ம உடல் கோயில். அந்த உயர்ந்த குணங்கள் இருக்கும்போது அந்த நல்ல உணர்வை நமக்கு மாதிரி நோயாவராம கூட காப்பாற்று. இது செய்தாலே துரோகம் பாய் உருப்படுவானா அந்த அணுக்கு எனக்கும் நோயாகிறது. பாசத்தால் நோய் கொண்டு விட்டு பார்க்கிறோம். அந்த உணவின் தன்மை எனக்கு ஒரு நல்லா வரும்னு நினைக்கிறோமா? இல்லை, நல்லவனுக்கு வாய்ப்பு. இதைத்தான் வளர்க்கணும். அதுக்குத்தான் அங்கே இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும், இந்த தெய்வ நிலையை நான் பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவதெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும். நான் தொழில் செய்யும் இடங்கள்லாம் அந்த நிலை பெற வேண்டும். நான் செய்யும் தொழிலே தெய்வம், நான் அங்க தெய்வமாக வேண்டும். நான் செய்யும் தொழிலே தெய்வம் எல்லாமே தராசத்தை சீட்டு நான் இதுல கொஞ்சம் இப்படி எல்லாம் விட்டு கொடுத்துறேன். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு தெளிவாக்க கொடுக்கின்ற அச்சாட்டு சாமி வயல் கிரீடமா போட சொல்லியிருக்கு. இந்த கிரீடம் வச்சா என்ன அது எப்படி ஜொலிக்குதோ அதே போல அந்த உயர்ந்த குணங்களை இந்த வரித்தை போல என் சொல் ஜொலிக்க வேண்டும். என் சொல்லை கேட்டு வாழ்வில் அந்த ஜொலிப்பு வர வேண்டும். இந்த ஆலயம் வருவதெல்லாம் இந்த ஜொலிப்பு வர வேண்டும். நான் தொழில் செய்யும் இடையெல்லாம் அந்த வைரத்தை போல ஜொலிப்பு வர வேண்டும். அந்த தொழில்கள் அனைத்தும் அந்த நிலையில் வளர வேண்டும். சாமிக்கு தங்க நகை தேவையா? அந்த தங்கம் எங்க இருக்கு? மார்பில் இருக்கு, இங்க கிரீடத்தில் இருக்கு வைரம். என்ன செய்யணும்? அந்த தங்கம் எப்படி மங்காது இருக்கின்றதோ என் மனம் மங்காத நிலைகள் பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவதெல்லாம் தங்கத்தை போல மங்காத நிலைகள் பெற வேண்டும் என்று இந்த கோயிலுக்கு வர்றவங்களும்
நான் தொழில் செய்கிற இடங்களில் நல்ல மனங்கள் பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேணும். அங்க சந்தனம் வருது, அந்த சந்தனத்தை போல நறுமணம் நான் பெற வேண்டும். என்னை பார்ப்பதற்கெல்லாம் அந்த நறுமணம் கமழ வேண்டும் அப்படின்னு அந்த கனி வச்சிருக்க அந்த சாமி சாப்பிடுறதா அந்த கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும். என் சொல்லை கேட்பவர் வாழ்வில் இனிமை பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவதெல்லாம் அந்த சொல்லி இனிமை பெற வேண்டும். இப்படி தொழில் செய்கிற இடங்கள் இது. சாமி மேல மாலை போடுறமே, கல்லுக்கு மாலையை போட்டா பாக்குறோம். அந்த மலர்கள் எப்படி வருதோ அதை நாம் உடல்ல போட்டதும் மலரை போல மனம் பெற வேண்டும். என்னை மகிழ்ந்து வாழும் என்ற சக்தி பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவதெல்லாம் மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி மகிழ்ச்சி அணுசக்தி பெற வேண்டும். நாம் தொழில் செய்யும் இடங்களெல்லாம் மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும். இப்படின்னு நாமும் அந்த உணர்வை எடுத்து நீங்க நல்லா இருக்கிறது என்ன செய்யறதுதான் கோயில். ஏனென்றால் நாங்க வைத்திருக்கும் பொருள் அனைத்தும் துவைதம் உருவம், அதிலிருந்து வரக்கூடிய மனம் அனைத்தும் அத்வைதம் சூட்சமம். அதை நாம் உணர்ந்து நுகரப்படும்போது விசிஷ்ட அத்வைதம் அந்த உணர்வு நமக்கு இயக்குகின்றது. அந்த உணர்வின் தன்மை அணுவாகி உடலாக்கப்படும் போது துவைதம் சூட்சம நிலைகள் தனக்குள் எண்ணி அந்த உணர்வின் தன்மை உயர்ந்த குணங்களாக ஒரு உடலாக்கு என்றுதான் கோயிலை தவிர நாம் அரிசியம் கொடுத்து காசு கொடுத்து போட்டு விலைக்கு வாங்கிட்டு வரவில்லை. ஒவ்வொருவரும் தெய்வமாக வேண்டும். அந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் என்றுதான் சாஸ்திரங்களுக்கு எடைத்தரவர்களிடம் காசை கொடுத்து போட்டு எனக்கு நீ வரம் வாங்கி கொடுன்னு சொன்னா நம்முடைய புத்தி நாம் இழந்துடுவோம். சாமி இருக்கிறேன்னு என்கிட்ட ஆண்டவர்கிட்ட வராது கொடுங்க, அவங்க சோப்பு நேரம் நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க தான் கடவுள்னு சொன்னா நான் இப்படி கடவுளாக முடியும். நீங்க உயர்ந்த குணங்களை எடுத்து அந்த எண்ணெய் உங்களுக்கு கடவுளாகும். அதை நீங்க பெரும் தகுதியை பெற வேண்டும். ஆகவேதான் இதை அதே சமயத்தில் நம் உயிரின் தன்மை ஈசனாக இருப்பனும் மகனும் உணர்வு இது அத்வைதம். அதே சமயத்தில் அந்த மனத்தை அது வரப்படும்போது ரெக். இப்போ ஒரு மனிதனை பார்க்கும்போது ரெக், அதிலிருந்து வரக்கூடிய மனம் சாம. அந்த குணத்தின் தன்மை நுகரப்படும் போது விசிஷ்ட அத்வைதம் என்று வந்தாலும் ஆனால் இது ரிக் சாம. இப்போ உயர்ந்த குணங்கள் கொண்டு நீங்க இருக்கப்படும் போது வேதனையான சொல்ல சொன்ன உடனே அந்த உணர்வின் தன்மை உடலுக்குள்ள அதவன நல்ல குணத்தை அடைத்து விடுகின்றது. ஆக அதை மீண்டும் கெட்டதை நாம் அதிகமாக எண்ணும் போது யஜு ஒரு வித்தாகிடுவோம். மீண்டும் திரும்ப திரும்ப என்ன செய்வோம், என்ன அப்படி செய்தானே அப்படி செய்தானே அப்படி செய்தானே எண்ணும் போது மீண்டும் சாம. அந்த உணர்வின் தன்மை வளர்க்கப்படும் போது ரிக். அந்த உணர்வின் தன்மை அறிய உணர்வு கொண்ட உடலாக ஆக்கும் என்று வேதங்கள் கூறுகின்றது. இங்கே துவைதம் அத்வைதம் விசிஷ்ட அத்வைதம் துவைதம். ஆக ரிக் சாம வாசனை. நாம் எந்த வாசனை அதற்கு தக்கவாறு அந்த இசை சொல் வருகின்றது. அந்த உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும் போது உயர்ந்த குணங்கள் எடுக்கும்போது நம்மளுக்கு கெட்டது அதவனை அடக்குது. அந்த உணவு தீமைகள் அடக்கும் உணர்வு அடைந்து விட்டால் யஜு. எந்த வித்தில் எந்த அணுகோ அந்த மனத்தின் தன்மை கொண்டு மீண்டும் அதை வளர்க்கின்றது. அந்த உணர்வின் தன்மை யஜு என்ற நிலை வந்தாலும் ரிக். இந்த உணர்வின் தன்மை கொண்டு அது உணர்வு உடலாக மாற்றும் என்ற நிலையை தெளிவாக்கப்பட்டுள்ளது வேதங்கள். ஆகவே உங்களை நீங்கள் உணரும்படி செய்தோம். எனக்கு என்னை அறியும்படி செய்தார் குரு. ஆகவே உயிரால் உருவாக்கப்பட்ட உணர்வும் இனி இந்த உடலை விட்டு அகன்றால் இனி பிறவில்லா நிலையில் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையில் இன்றைய செயல் நாளைய சரீரமாக அமைதல் வேண்டும். ஆகவே நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியின் அருள் வழிபட்டு இந்த வாழ்க்கையில் வரும் இருளை நீக்கி மெய்ப்பொருளை காணும் சக்தி பெரும் தகுதி ஏற்படுத்தியது. இதே போல நாம் மூலாளர்களுக்கு செய்ய தவறிய கடமைகளை இதை போன்ற அருள் ஞானத்தை நம்ம உணர்வுக்கு வளர்த்து அந்த அருள் சக்தி பெற நாம் இப்ப தியானிப்போம். அதன் வலுவின் துணை கொண்டு நம் மூதாளுடைய ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்தில் நினை செய்து உலகப்பெரும் உணர்வை என்ற கரை செய்து ஆக பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடை செய்து மரணமில்லா பெருவாழை வாழச் செய்து அதிலிருந்து உணர்வை நாம் நகர்ந்து நம் வாழ்க்கையும் இனி ஒரு பிறவியில்லா நிலைகள் அடைய இது உதவ வேண்டும் என்று நாம் தியானிப்போம். குருதேவா
ஓம் ஈஸ்வரா குருதேவான் என்னும் எல்லாம் நம்ம உயிர் நமக்குள் ஓய்ந்து இயங்குது. நம் உடலுக்குள் அனைத்து உணர்வுக்கும் குருவாக இருந்து இயக்குவது நம்ம உயிர். நான் ஓம் ஈஸ்வரா நாம் எண்ணீரில் உருவாக்குகின்றது, உடலாக்குகின்றது. உடலாக்கியத்தின் அனைத்து குணங்களுக்கும் நம் உயிரே குருவாக இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் நினைவு வைத்து நாம் எப்படி இயங்குகின்றோம், எப்படி இயக்குகின்றது, எப்படி வாழ்கின்றோம், எப்படி வாழ வேண்டும் என்ற நிலையில் நாம் இந்த பிள்ளையா என்ற நிலையில் நாம் சிந்தித்து வாழ்வோம். அருள் நமக்கு